இப்ப என்ன செய்யறாங்க? உங்களை தொலைச்சிருவோம். என்ன தொலைச்சிருவாங்களா? இன்னைக்கு பழைய கட்டிட்டீங்களோ, தொழுதுட்டு இருக்கிறீங்களோ, மண்டைய போட்டா எங்கள்கிட்ட வரணும். எப்படி மூத்தா போயில்ல எச்சரிக்கை எப்படி வர்றது? மக்களை பயம் காட்டுறது. மூத்தா போயிட்டீங்கன்னா அடக்குறதுக்கு எங்க கபுரஸ்தானுக்கு தானே வரணும். அப்ப பாத்துக்கிறோம் வாங்க, அப்ப அனாதையா கிடக்க விடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இங்க உள்ள ஜமாத்துல உள்ள பிரமுகர்கள் இங்க உள்ள மக்களை மிரட்டுவதாக என்ன செய்யறாங்க? சில தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கிறது. ஜமாத்தார்களுக்கு சொல்லிக் கொள்றோம், தெளிவா சொல்லிக் கொள்றோம். இந்த காவல்துறை அதிகாரிகள் சொல்றோம், இங்க உள்ள காவல்துறை அதிகாரிகள் ஜனநாயக நாட்டில் வழங்கின உரிமைக்கு மாத்தமாக எவன அரசியல் கட்சிக்காரன் சொல்றான், முக்கிய பிரமுகர் சொல்றான், பெரிய தலப்பா வச்சு சொல்றான், பெரிய பிரமுகர் சொல்றான்னு சொல்லி நம்முடைய உரிமைகளை மறுக்கக்கூடிய வகையில் இந்த பகுதியில் உள்ள அதிகாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக எங்களுக்கு தகவல் வருது. தௌஹீத் ஜமாத்னா ஏதோ கிள்ளிக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு SMS-ல 1,00,000 பேரை திரட்டக்கூடிய ஒரு ஜமாத் இது. நோட்டீஸ் இல்லாம, போஸ்டர் இல்லாம, கொள்கை அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு ஜமாத்து. 10 லட்சம் பேரை இந்த நாட்டிலே ஒரே ஒரு இயக்கம் தான் திரட்டி காட்டியது, தௌஹீத் ஜமாத் மட்டும்தான். 3000க்கும் மேற்பட்ட சிறை சென்று 8000 பேருக்கு மேல சிறை, ஒவ்வொரு சிறை மத்திய சிறையிலையும் சிறைக்கு செல்வதற்காக ஆண்களும் பெண்களுமாக போட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜமாத்து. என்னமோ இந்த போலீஸ்காரங்க என்னமோ நீங்க இந்த கோர்ட்ல ஹைகோர்ட்ல நடந்துக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி எங்களை கிள்ளுக்குன்னு நினைச்சீங்கன்னு வைங்க, நாங்க இறங்க அடக்க முடியாது. தெளிவா சட்டத்துக்கு உட்பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். நீங்க காவல்துறை சொன்னா உங்களுக்குன்னு ஒரு ரூல் இருக்கிறது. உங்க இஷ்டப்படி நடக்கிறதுக்கு இந்த உடுப்பு உங்களுக்கு தரல, உங்களுக்கு அதிகாரம் உங்களை பார்த்து பயந்துக்கிட்டாங்க, உங்களுக்கு அதிகாரம் தரல. நீங்க எத்தனை பேர் இருப்பீங்க? நாங்கள் உங்களுக்கு தர்ற மரியாதை, நீங்கள் சட்டத்தை காப்பாற்ற வந்திருக்கிறீங்க, நீங்கள் அரசியல் சாசனத்தை பேண வந்திருக்கிறீங்க, எங்களுடைய உரிமைகளை காத்து தருவீங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த மக்கள், உலகத்தில் உள்ள மக்கள், நாட்டில் உள்ள மக்கள் மரியாதை தர்றாங்க. இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு சட்டப்படி எங்களுக்கு பேச்சுரிமையா, அவனுக்கு உள்ள உரிமை எங்களுக்கு வேணும்.